இந்தியா கூட்டணி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்க்க அநேக கட்சிகள் கூடி அமைத்த அணி, அந்த அணியை மீண்டும் கட்டி அமைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பார்க்கின்றோம். இன்று அதனது முக்கிய கூட்டம் கூடியிருக்கிறது. இதில் போனவங்க போகாதவங்க எல்லார் பற்றியும் கேள்வி எழுகிறது. இந்த அணியில் பக்க பலமாக ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த முறை காங்கிரஸுடைய செயல்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனால் வருத்தத்தை வெளிப்படுத்தி அவங்க பங்கு கொள்ளலை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் சரி, காங்கிரஸ் தான் அதோடைய முக்கியமான காம்பனண்ட். தமிழக வெற்றி கழகம் அதில் இடம்பெறணும்னா தமிழக வெற்றி கழகம் இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளலை. இதற்கு நிறைய வழக்கங்கள் கொடுக்கப்படுது. இது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எதிர்கொள்கிறது தான் முக்கியமான எஜெண்டா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொன்னாலும் கூட அதை பற்றிய கேள்விகள் இருக்குது. இதில் பேசப்பட்ட விஷயங்கள், இன்றைக்கி கூடியவங்கெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், இந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டியை வலியுறுத்தணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பரஸ்பரம் குற்றஞ்சாட்டவும் செஞ்சுருக்கிறாங்க. மாநில கட்சிகள், காங்கிரஸ் மீதும் காங்கிரஸ் மாநில கட்சிகள் மீதும் சில விமர்சனங்களை, இப்போ நீங்கள் உங்களுடைய செயல் எதிராளிக்கு துணை போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் காங்கிரசுடைய செயல்பாடுகள் கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக மேற்கு வங்கத்தில் தமிழ்நாட்டில் எல்லாம் பாதகத்தை ஏற்படுத்தியதுன்னு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி தலைவர், மன்னிக்கணும், காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தியும் கூட எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நிற்காத தருணங்களை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். இதெல்லாம் சரி, இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க, கூடியிருக்கிறாங்க, கலைஞ்சிருக்கிறாங்க. இந்த இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்துற அளவுக்கான ஒரு வலிமையை பெற்றிருக்கிறதா, வலிமை குன்றி இருக்கிறதா, இந்த ஒரு கூட்டமைப்பு இதற்கு இன்னும் இந்த ஒரு மொமெண்டத்தை கூட்டுமாங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்க விவாதிக்க போகிறோம். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள், எக்ஸ் இந்தியா கூட்டணி, இன்னைக்கு எந்த கூட்டணி சார்? திமுக கூட்டணின்னு இல்லவே இல்லைங்கிறாரு சண்முகம் சார். திமுக தனியாகவே இருக்கிறது, அது ரொம்ப பெருமையாகவும் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். காலம் தான் இப்படி மாறி இருக்கு பாருங்க. காலம் மாறவில்லை, காட்சிகள் மாறி இருக்கு, காட்சிகளும் மாறவில்லை. இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருந்த சில கட்சிகளின் கோலம் மட்டும் தான் மாறி இருக்குது. அந்த மாற்றம் அந்த கோலத்துக்கெல்லாம் தோல் உரிப்போம். நம்ம பார்ப்போம். நம்முடைய பாவலன் சார் இணையறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் நந்தகுமார் அவர்களும் டாக்டர் சுமந்த் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாக்டர் சுமந்த். டாக்டர், இப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது கடந்த ஆண்டில் தேர்தல் முடிவுலாம் வரத்துக்கு முன்னாடி 2024 அதுக்கு ஒரு மொமெண்டம் பிக் பண்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதுல இடம்பெற்றிருந்த பல மாநில கட்சிகள் ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் வலிமை பெற்றிருக்கான்னு தெரியல. மீண்டும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற வடிவம் நேஷனல் ரூலிங் பார்ட்டியை சேலஞ்ச் பண்ணி தேர்தலில் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பிக் பண்ணணும்னு உங்களால நம்ப முடியுதா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்தியாவுக்கு அவசியம். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு எதிர் அமைப்பு இருக்கிறது நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது, அவசியமும் கூட. அது காங்கிரஸ் தான் இருக்கணுமா, எந்தெந்த கட்சி இருக்கணும், அதெல்லாம் அடுத்த கட்டம். பட் தேர் இஸ் த நீட் ஃபார் அ ஸ்ட்ராங் அப்போசிஷன். அண்ட் அது ஒரு மதசார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதும் மாற்று கருத்து இல்லை. இப்போ எனக்கு என்னன்னா, எல்லோருமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு தோல்வி அடைந்த ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. சோ இந்த ஈகோ, முதல்ல மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்த போது அவர் இந்தியா கூட்டணியை எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இன்னைக்கு கெஜ்ரிவால் தோத்தாச்சு, அட்லீஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் தோத்தாச்சு. மம்தா பானர்ஜி பெங்கால்ல தோத்தாச்சு, கம்யூனிஸ்ட் கேரளால தோத்தாச்சு, அகில இந்திய அளவில் எங்கேயுமே ஆட்சியில கிடையாது. ஸோ இந்த காங்கிரஸ் இப்போ கேரளால ஜெயிச்சிருக்காங்க சமீபத்தில் அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட எல்லோருமே ஈகோவை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில சேரலாம், ஆர் இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அதுல ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்டா விஜய் இருக்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இவங்க முயற்சி செஞ்சு அவரை கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கு நிறைய வழக்கங்கள் கொடுக்கப்படுது. பட் அதெல்லாம் டஸ் இட் ஆட் அப்? இல்ல, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு அமைப்புக்கும் கமிட் செய்ய வேண்டிய உடனடி தேவை இல்லை. இப்போ இதே இந்தியா கூட்டணிக்கு அவர் மேபி 27 எண்ட்லயோ 28 மிடில்லையோ போய் சேர்ந்தாலும் அவங்க வேணாம் நீங்க வராதீங்கன்னு சொல்ல போறது.
பட் அவர் காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே ஒரு இயல்பா என்ன புரிதல் வந்துன்னா பை எக்ஸ்டென்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா பிளாக் அப்படின்னு. அது இல்லாதது உங்களுக்கு வியப்பு இல்லையா? இன்றைய மீட்டிங்ல தாவேகாவிலிருந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கும்னு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் அது நடக்கல. மெயின் விஷயம் என்னன்னா அவருக்கு இப்பொழுது அரசியல் ரீதியாக தன்னை ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டுக்கு கமிட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிர்பந்தம் இல்லை. சோ தேவையில்லாமல் இப்ப காங்கிரஸ் இப்போ இந்தியா கூட்டணியில் நான் இருக்கேன், நான் இப்போதைக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது இல்ல சார். யார் யாரெல்லாம் இந்தியா கூட்டணின்னு தேசிய அளவுல அலங்கரிச்சிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரோடும் கூட்டணியில இருக்கிறாரு. இந்தியா கூட்டணியில இருக்கிற திருமாவளவன் கூட்டணியில இருக்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. இவ்வளவு கமிட் ஆனதுக்கு அப்புறம் அதுல கமிட் ஆனதுல என்ன? இல்ல எதுக்கு கமிட் ஆகும்? வாட் இஸ் த அட்வான்டேஜ்? நீங்க ஒரு 3 விஷயம் சொல்லுங்களேன். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பாராளுமன்றத்துல குரல் ஒலிக்கணும்னா பாராளுமன்றத்துல வந்த சீட்டையே கொண்டு போய் காங்கிரஸுக்கு கொடுத்தாச்சு. சோ வாட் பெனிஃபிட் இஸ் தேர் பை அலைனிங் வித் இந்தியா கூட்டணி நவ்? எப்படிமோ காங்கிரஸோட கூட்டணி இருக்கு. எப்படிமோ காங்கிரஸ் நாளைக்கு ஏதாவது இவருக்கு ஒரு பிரச்சனை இங்க மத்திய அரசால் ஏற்பட்டால் இல்ல ஏஜென்சிஸ்னால ஏற்பட்டால் காங்கிரஸ் இவருக்கு குரல் கொடுக்கத்தான் செய்வார். ஆட்சியிலேயே பங்கு பெறக்கூடிய ஒரு கட்சி நிச்சயமா குரல் கொடுப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. சோ அவருக்கு என்ன பிளஸ், ஏதாவது பிளஸ் மைனஸ் போட்டு பார்க்கும்போது இதே இந்தியா கூட்டணியை 1.5 ஆண்டுகளுக்கு பிறகோ 2 ஆண்டுகளுக்கு பிறகோ சேர்வதற்கும் இன்று தன்னை கமிட் செய்வதற்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறது? ஒரே இன்னொரு பாயிண்ட். இன்னைக்கு அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இவங்க தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும், என்சிபி சுப்ரியா சூலே சரத்பவார் பிரிவாக இருக்கட்டும், உத்தவ் டாக்கரேயா இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லோருமே 95% ஆஃப் இந்தியா கூட்டணி எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கிறாங்க. So 95% I'm talking about not numbers, individual 21 கட்சி 22 கட்சி வந்திருக்காங்க. எல்லாம் சிறிய கட்சிகள். தமிழ்நாட்டில இருந்து 4 கட்சி, கேரளால இருந்து கேரளா காங்கிரஸ் மாணி, கேரளா காங்கிரஸ் ஜோசப், இந்த மாதிரி எல்லாம் கூட்டு சேர்க்கிறாங்க. கம்யூனிஸ்ட்லயே ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக் இதெல்லாம் வருது. பட் பிரதான கட்சிகள்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா போன்ற அமைப்புகளை நம்ம பார்க்கும்போது எல்லோருமே கிட்டத்தட்ட காங்கிரஸை தவிர எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாத கட்சிகள். அதனால இந்தியா கூட்டணி வளர்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். சோ ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா சேச்சுரேட் ஆயிடுவாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது தலைவிரிச்சு ஆடுவாங்க. ஆட்சியில் இருக்கும்போது தலைவிரிச்சு ஆடுவாங்க. அதுதான் நம்ம பார்த்தோம். மம்தா பானர்ஜிட்டையும் பார்த்தோம், அரவிந்த் கெஜ்ரிவால்ட்டையும் பார்த்தோம். அவங்க இந்தியா கூட்டணியை எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறது எல்லோருக்கும் தெரியும். சோ இன்னும் ஹம்பிளா இருப்பாங்கன்னு நீங்க கருதுறீங்க. திரு ஹிதாயத்துல்லா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா சார், முதல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. யார் இந்தியா கூட்டணியில ரொம்ப மிஸ் பண்றீங்க? தாவேகாவையா திமுகவையா? ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, திமுக அவர்களாக வரவில்லை, அவ்வளவுதான். நாங்கள் அழைத்தோம் தொடர்ந்து. தாவேகாவை பொறுத்தவரை சொல்லாம போயிட்டு வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? கூட்டணியில எப்படி சொல்லாம போயிட்டு வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? புரியல, நீங்க சொல்றீங்களா? இல்லைங்க, கூப்பிட்டு அவங்க வரல, அது அவங்க விருப்பங்க. அதை நாங்க குறை சொல்ல முடியாது. தாவேகாவை இந்த கூட்டத்துல தான் நாங்க பேசுவோம். இந்தியா கூட்டணியுடைய முறை எப்படின்னா, உங்க கட்சி சேர்க்கணும், அந்த எல்லா கட்சிகள்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டுட்டு தாவேகாவை சேர்க்கலாமா இல்லையாங்கிறது இனிமே முடிவு பண்ணி அடுத்த கூட்டத்துக்கு அவங்க வரலாம், வராமலும் போகலாம். அது வேற விஷயம், அவங்களுடைய விருப்பம். எப்படி திமுகவுக்கு விலகுறது அவங்க விருப்பமோ, அது சேர்வது தாவேகாவுடைய விருப்பம். இது காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்த கூட்டத்தில் அதெல்லாம் வியப்பா பார்க்கப்படாதா? இப்போ உங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க, மார்க்சிஸ்டோட கூட்டணியில இருக்கிறாங்க, ஐயோமரோட கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா இந்த அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இயல்பா பை எக்ஸ்டென்ஷன் வருவாங்கங்கிறத புரிதல் தானே இருந்தது. இது ரொம்ப வியப்பா இருக்கே. ஒரு சின்ன உதாரணம், காஷ்மீர்ல எதிரான கட்சி பிடிபி, தேசிய மாநாட்டு கட்சி 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 3 கட்சி எதிரான கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜி, இந்த 3 பேர் இங்க வந்திருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் தான்
கம்யூனிஸ்ட தோக்கடிச்சிச்சு. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. பிஜேபியை எதிர்க்கணும், இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை மாற்றணும், அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும், இந்திய மக்களுக்கு நாம உதவணும்னு சொன்னா பிஜேபியை கீழே இறக்கணும். அந்த ஒட்டுமொத்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இந்தியா முழுக்க இருக்கு. அந்த அடிப்படையில தாவேகா வரலாம். இதை உருவாக்குன நிதிஷ்குமார் தாவேகா வரும். நீங்க அதுக்கு தான் அடிப்படை சொன்ன இந்தியா கூட்டணி என்பது உருவாக்கும் போது அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமையோட தான் புது கட்சிகளை சேர்ப்பாங்க. அவங்க உங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒட்டி ஒட்டாம இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கடந்த 20 நாட்களா எழுந்துட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியல. 25 கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம். 25 கூட்டணியிலையும் தாவேகா கூட்டணி கிடையாது. நாளைக்கு அதுக்கு முயற்சி எடுத்து அவர்களை கூப்பிடுவாங்க. அப்பவும் தாவேகா வருவதும் வராததும் எப்படி திமுக வருவதும் வராததும் அவங்க விருப்பமோ அந்த மாதிரி வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இந்தியா கூட்டணி உருவாக்குன நிதிஷ்குமாரே இல்லைனாலும் அது தொடரும். இடையிலே ஆம் ஆத்மி போய்கிட்டு இருக்கும், அது போனாலும் தொடரும். இதுதான் இந்தியா கூட்டணி என்பது இந்திய மக்களுக்கானது. அது கும்முடி பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கானது அல்ல. இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். ரொம்ப மிஸ் பண்ணீங்க இல்ல? நீங்க இல்லாமையும் இருந்தாலும் தொடரும் இல்ல, இந்தியாவுக்காக தொடருங்கிற இந்தியா கூட்டணி எனும் ஒரு அமைப்பை உருவாக்க முனைந்தது யார்? நிதிஷ்குமார்ன்ட்டாரு. அதான் சொல்கிறேன் இல்லையா, அது அண்ணா அப்படி தான் சொல்லுவார். அண்ணா இப்போ அங்கே எது கூட உட்காந்துட்டார் இல்லையா. ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி முதலாக நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸோட இவங்கெல்லாம் லீடர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்து பேசுனது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது யாருமே மறுக்கவே முடியாது. ரெண்டாவது போயிட்டலாமே, அதுதான் சொல்ல வரேன். ரெண்டாவது, அது எதற்காக உருவாக்கப்பட்டது? நான் ஃபஸ்ட்டு கேள்வி யார் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கு இல்லையா. பாஜக எனும் பாசிச கொள்கை உள்ள இந்தியாவை ஒருமுகமாக மாற்ற துடிக்கும் ஒரு கொள்கை உள்ள சக்தியை எதிர்க்கிறதுக்காக தான் போனோம். இப்போ காங்கிரஸ் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். தட் இஸ் அவர் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி நாங்கள் பங்கேற்க. காரணம் என்ன? அது காரணம் சொல்லிடுறேன். காரணம், பாஜகவை முழுக்க இப்போ காங்கிரஸ் அப்படியே பிரதிபலிக்குது இல்லையா. காங்கிரஸ் இஸ் எனேபிளிங், ராகுல் காந்தி இஸ் எனேபிளிங் பிஜேபி. சின்ஸ் நவ். நான் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டேஸ்ல. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ஸ்டேட்ல விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. கம்யூனிஸ்டும் இருக்கிறாங்க, காங்கிரஸும் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட கேரளால அதுதான் சொல்றாரு. விளையாட்டு என்னன்னா, நீங்க பிஜேபி இல்ல ஹரி, இவங்க கம்யூனிஸ்ட இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன, கம்யூனிஸ்ட்டை கேரளாவில் தோக்கடிச்சிருக்குவாங்க. அகிலேஷ் யாதவ் பிஜேபி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, இவர் ஜெயிக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட இவங்களுடைய பிஜேபியுடைய இன்னொரு முகமாக காங்கிரஸ் எப்போ மாறியதோ, அது முக்கியமாக தமிழ்நாட்டில் இவர்களுக்கு கூட்டணி ஆட்சின்னு ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து உள்ளே போன உடனே வேந்தர்கள் விஷயத்தில் முதலமைச்சரோட இறுதி தேவை கிடையாது. அது அந்த விஷயத்தை பற்றி நாம் இப்போ பேச வேண்டியது இல்லை. அது வேந்தர்கள் இந்த மாதிரி ஒரு பாஜகவின் சார்பான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு கட்சி எந்த இடத்துல இருக்குதோ அங்கே பிஜேபி பி டீமா, பி டீம்ல சொல்ல வரலைங்க. காங்கிரஸ் இப்போது அவர்கள், நான் இன்னொரு உடைச்சே சொல்றேன், கார்கே அவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேற, இப்போ இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிற காங்கிரஸ் வேற. இதே தொழிலாளர் இல்லைன்னு சொல்ல என்கிட்ட செஞ்சுட்டாங்களா? அது அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. இப்போ ஓஜி காங்கிரஸ் யார்கிட்ட இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுதான் சொல்ல வரும் திரும்ப. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பேசக்கூடிய காங்கிரஸில் திமுகவிற்கு வேலை இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்க கூட்டணியில திமுக இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ்ல சக்தி நினைச்சிட்டு எப்படிங்க? அவர் பவர் சென்டர் யாரு? மல்லிகார்ஜுன கார்கே பவர் சென்டரா இல்லாமல் இருந்தாலும் அவர் முழுக்க முற்போக்கு சிந்தனையாளர், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியவர், இதை ஆதரிக்கூடியவர். இல்லாவிட்டால் இன்று அண்ணன் திருமாவளவன் எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் விடுகிறார்? காங்கிரஸ் உடைய அணுகுமுறையில மாற்றங்கள் இருக்கு, அதனாலதான் பிரச்சனை. இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட், பதில் வாங்கிடுறேன். அவர் விட்டுருங்க, அவர் திமுக நீங்க விட்டு போனீங்க அப்படிதான் கோச் பாரு பேசுவார், ஓகே. ஆனா உங்க கூடவே
தாவேக அரசியலையும் அங்கம் வைக்கக்கூடிய திருமாவளவன் காங்கிரஸ் விமர்சிச்சிருக்கார். காங்கிரஸுடைய போக்கு தமிழ்நாட்டில், மேற்கு வங்கத்தில், கேரளால கூட்டணி கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணியோட அங்க கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாதகமா எவ்ரிவேர். என்ன சொல்றீங்க இதயத்துல்லா சார்? பாவலன் சாரும் பதில் சொல்றாரு. சார், இதுதான் சார் இந்தியா கூட்டணி. 25 கட்சிகள் பிஜேபியை எதிர்க்கும் போது நாங்க ஒரு கட்சி மட்டும் தான் எதிர்க்கிறோம். இந்த 25 கட்சி பிஜேபியை எதிர்க்கல. இந்தியா கூட்டணியில் 25 கட்சிகள் இருக்குது. அதுல திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதை நாங்க ஏத்துக்கிறோம் சார். இவங்க மாதிரி அந்த இது சர்வாதிகார எண்ணம் இல்ல. திருமாவளவன் சொல்றதையும் ஏத்துக்குவோம், நாளைக்கு வேற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லக்கூடிய இதையும் ஏத்துக்குவோம். நாங்க சொன்னதான் அண்ணன் திருமாவளவன் சொல்லி இருக்கிறாரு. முடிவு எடுப்போம். நாங்க சொன்னதான் அவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம் நடைபெற இந்தியா கூட்டணி கீழ இப்ப வந்தவங்க 10 பேர் வர மாட்டாங்க. வெளியில இருந்து சொல்றீங்க. நான் ஓபனா சொல்றேன் கிட்ட. இன்னைக்கு வந்த 10 பேர் வர மாட்டாங்க. அகிலேஷ் யாதவும் நீங்க சொன்னீங்கல்ல, திரு அகிலேஷ் யாதவும் திரு தேஜஸ்வி யாதவும் உங்களோட இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. போஸ்டர் எல்லாம் போட்டீங்க. டெல்லியில தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு போய் வச்சீங்க. யாராவது உங்களுக்கு பதில் கொடுத்தாங்களா? ஏன் பதில் கொடுக்க முடியாது? பதில் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கீங்க. போட்டது எல்லாம் உண்மை தானே? அங்க பதாகையில இருந்தது எல்லாம் உண்மை தானே? அந்த உண்மையை கண்டு ராகுல் காந்தி நீங்க வாயை பத்தி உட்கார்ந்து இருந்தாரு. பேச வேண்டியது தானே? இல்ல என்ன பதாகை தவறு பேச வேண்டியது தானே? நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேர் சொல்றதும் நிறைய பேருக்கு வழங்காம இருக்கலாம். டெல்லியில நிறைய பதாகைகள் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு. நீங்க தான் வச்சிருக்கீங்க. துரோகம் இல்ல. கலந்துக்கிட்டாரு. மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. நீங்க தான் தனியா நிக்கிறீங்க. இல்ல நாங்க தனியா இருந்தாலும் கெத்தா நிப்போம். இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் மீட்டிங்ல ஆகஸ்ட் இன்னைக்கே வந்து யாரெல்லாம் இன்னைக்கே வந்து சிவசோரன் ஆன்லைன்ல வந்திருக்காரு. இங்க வந்து சிவசேனா 3 பேரும் ஆன்லைன்ல வந்திருக்காங்க. நேர்ல வரல. ஆகஸ்ட் மாசம் 10க்கு குறைவான ஆட்கள் கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு முழுக்க காரணம் ராகுல் காந்தி அவர்கள். நீங்க எங்க இருப்பீங்க? சிபு சோரன் எங்க கூட்டணியில் இருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா ராகுல் காந்தியை தனிமைப்படுத்த முயற்சி பண்றீங்க. அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் அவராகவே கட்சியில் இருந்தும் மற்ற கூட்டணிகளில் இருந்தும் அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். அவருக்கு நடிகர் மட்டும் போதும். அந்த நிலையில அவர் இருக்கிறார். நடிகரை வைத்துக் கொண்டு எல்லா மாநிலத்தையும் ஜெயிச்சு இருக்கிறார். பாத்தீங்களா? அவங்கள கூப்பிடவே இல்ல. பாத்தீங்களா? அவங்க கூட்டணி தர்மத்தை பாருங்க. இல்லைனா தாவேக வரல. ஆனா உங்களை கவலைப்படாத. உங்களுக்கு அழைச்சாங்கன்னா அதோட முடிஞ்சது இல்ல. வந்த வர மாட்டாங்கல்ல. வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க சார். அதுக்கு அவர் போக மாட்டாரு. அதான் விஷயம் சார். ராகுல் காந்தி 3 முறை வந்து பதவி கிடைக்கல. அதுக்காண்டி அவர் பதறல, யாரையும் கொதறல. அத புரிஞ்சுக்க. அவர் பதறல நீங்க தான் சொல்றீங்க. இந்தியாவே பதறுச்சு. எவ்வளவு பதறினாருன்னு. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. காங்கிரஸ் இல்ல, ஐயுஎம்எல் இல்ல, கம்யூனிஸ்ட் யாருமே கஷ்டப்படல. காங்கிரஸ் தவிர மீதி அனைவரையும் போக சொன்னது நாங்க தான். நீங்க தான் ஓடி போனது. அடுத்த நாள் நீங்க தான் ஓடி போனது. மீதி இருக்கிறவங்க எல்லாம் உரிய அனுமதி பெற்று எல்லாம் பேசி முடிவோட தான் போனாங்க. உங்கள மாதிரி யாரும் ஓடி போகல. இல்ல ஓடி போறீங்க. நீங்க ஓடி போறீங்கங்கற நீங்க அனுப்பிச்ச கட்சிகள் 3 மாசம் தான் ஆட்சி நடக்கல சார். அதுக்கு கம்யூனிஸ்ட் உங்களை பிஜேபி பி டீம்ன்றாரு, பிஜேபி பிம்ன்றாரு, ஓடி போனீங்கங்கறாரு. மகிழ்ச்சி. இதுவரை சொல்றோம். அவர் எதுமே மறக்க மாட்டாரு. பிஜேபியோட ஓடலன்னு சொல்லுங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி காங்கிரஸ். திமுக கூட்டணி வச்சிருக்கு. அதுவும் காங்கிரஸ் விட்டு ஓடி போய் இதே துரோகத்தை இதே முதுகுல குத்திட்டு போய் வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்துச்சு அன்னைக்கு. ஆனா நாங்க செய்யல. நீங்க எத்தனை தடவை எந்தெந்த ஸ்டேட்ல எப்போ எல்லாம் முதுகுல குத்திருக்கீங்கன்னு நான் பட்டியல வேணா போடுறேன்னு நீங்க உட்கார்ந்து கேளுங்க. இப்ப பட்டியல் போடவா? போடுங்க சார். பட்டியல் போடவா? சரி, 2 நிமிஷம் சான்ஸ் ரெண்டு. நந்தகுமார் சார், நந்தகுமார் சார், சாரி மன்னிக்கணும். வரேன். பவலன் சார் வந்து நல்ல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது நீங்க. ஆமா இல்ல. ஆமா. இந்திராவின் திருமகளே, இந்திராவின் மருமகளேன்னு சொன்னது நீங்க. ஆமா. கூப்பிட்டது நீங்க. யார் இல்லன்னு சொன்னது? 2014 எங்களை வெளியே அனுப்பிச்சது நீங்க. முதுகுல குத்துனது 7 முறை நீங்க கொத்திருக்கீங்க. நாங்க உங்களை குத்தல, நீங்க துரோகின்னு சொல்லல, கயமைன்னு சொல்ல. ஆனா நீங்க எவ்வளவு சொல்லுங்க. அதாவது அண்ணன் இவர் வந்து இதயத்துள்ள வந்து எனக்கு நன்றாக தெரிந்த அண்ணன் தான்.
ஆனால் இப்போ இவர் இப்படி பேசக்கூடியது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், கடந்த கால வரலாறும் தெரியும். சார், நீங்க பொய் பேசும்போது நான் உண்மையை அண்ணா, பேசுறேன் இருங்கண்ணே, சார். ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க பொய் பேசும்போது இருங்க, நான் உண்மையை பேசுறேன். நான் என்ன பொய் பேசினேன்? உண்மையை தானே சொன்னேன். நான் பொய் பேசுகிறேன், ஒண்ணுமே இல்லை எனக்கு. என்னன்னா இப்போ இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கிறாங்க, இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற அங்கத்தினர் இவர்களை அங்கீகரித்து அங்கே முழு மனதோடு இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. அப்போ அவங்க அந்த மாதிரிலாம் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒற்றை காரணம் காங்கிரஸ் என்பதை மறுக்கவே முடியாதுன்னு தான் நான் சொல்றேன் திரும்ப. ஓகே, திரு இதயத்துல்லா மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. திரு பாவலன் அவர்கள்ட்டையும் திரு நந்தகுமார் அவர்கள்ட்டையும் முதற்கட்ட கருத்து கேட்கணும். நீங்க என்ன திமுக போய் நியாயம் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கூட்டத்தில்? நீங்க எந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? வாரம் ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறீங்க. பாவலன் சார். வணக்கம் ஹரி. குட் ஈவினிங் சார். அதாவது பாரதிய ஜனதாவால் இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. அது பல கட்சிகளோட முயற்சி. ஆனால் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தோல்வியை சந்திக்குது. ஒரு கூட்டம் அப்படின்னா டீ காஃபி டிஃபன் சாப்பிட்டு கலையிறதுக்கு கூட்டம் கிடையாது. அந்த கூட்டத்தில் தோல்விக்கான காரணம் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய காங்கிரசினுடைய அணுகுமுறை, மெரிட் டிமெரிட் ஆய்வு பண்றதுக்கு தான் கூட்டம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு பல முயற்சிகளை எடுத்த எங்கள் தலைவர் அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் செய்த தவறுகளை வெளிப்படையா மனம் விட்டு பேசிட்டாரு. அவங்க தமிழ்நாட்டில் அவங்க நடத்தின அணுகுமுறை, மேற்கு வங்கத்தில் அவங்களுடைய அணுகுமுறை, தமிழ்நாட்டில் என்ன அணுகுமுறை அதாவது இப்ப மேற்கு வங்கத்தில் கடைசியில் என்ன ஆச்சு? தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க? என்ன அணுகுமுறை? தமிழ்நாட்டில் நீங்க 2000 இப்ப இந்த கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2004 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2009 மிகப்பெரிய ஒரு வெற்றி காங்கிரஸ் தலைமையில் திமுக, விசிக உட்பட பல கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சோம். அடுத்தடுத்த தேர்தலில் காங்கிரஸ் அணுகுமுறை என்பது இல்ல 26 தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட அணுகுமுறையை விமர்சிச்சு இந்த கூட்டத்தில் திரு திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதை எலாபரேட் பண்ணுங்க, என்ன தப்பு பண்ணாங்க? அதாவது மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சி, கூட்டு உறவு, அதுதான் இந்தியாவுக்கு மிக ஒரு அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு அது சரியா இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கடைசி நேரத்தில் அதிகப்படியான இடங்களை கேட்டு ஒரு நெருக்கடி கொடுத்தது. இங்கே பேசிக்கொண்டே தாவேக்கா பக்கம் பேசிக்கொண்டது. இந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாட்டு மக்களை கண்காணிக்கப்பட்டது. நீங்க பீகார்ல இல்ல சார், அந்த பாதையில நீங்களும் போயிருக்கீங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணல. அவங்களும் தாவேக்கா பக்கம் போயிருக்காங்க, நீங்களும் தாவேக்கா. ஹரி, நான் முடிச்சுக்கிறேன். இப்ப பீகார்ல காங்கிரஸ் அணுகுமுறையால் தான் அங்க ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெறாம போனது. அதே போன்று மேற்கு வங்கத்தில் இவங்க சீட்டு கேட்டு நெருக்கடி கொடுத்த உடனே மம்தா பானர்ஜி தனியாக அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தா இருந்தாலும் அன்றைக்கு அந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் அவங்க தாவேக்கா பக்கமும் பேசிட்டு இருந்தாங்க, திமுக பக்கம் நின்று இருக்கணுங்கிறீங்க. இல்லைங்க, ஒரே சமயத்தில் ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நம்பகத்தன்மையை இழக்கிறாங்கல்ல. இவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறான்? நீங்க போனாங்க, பின்னாடி நீங்களும் போயிட்டீங்க, என்ன வித்தியாசம்? நீங்க என்ன அவங்களை விமர்சிக்கிறீங்க? நாங்க தாவேக்கா போனது ஏங்க, நாங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற தகவல் சொல்லிட்டு போறோம். அது ஜனநாயகத்தை காப்பாற்ற அவங்க பண்ண ஜனநாயகத்தை மிதிக்க போனது. மாமியார் உடைச்சா ஒண்ணு, மருமக உடைச்சா ஒண்ணு, அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்ல, அவங்க தேவையை கருதி போனாங்க. காங்கிரஸ் தங்களுடைய இருப்பை வளப்படுத்திக் அவங்க கட்சி கிட்டத்தட்ட 1967 பிறகு தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியல. இப்போ அவங்களுக்கு ஒரு தேவையை கருதி போயிட்டாங்க. ஆனா போனது தப்பு கிடையாது. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் போது எத்தகைய அணுகுமுறையை கடைபிடிக்கணுமோ அந்த அணுகுமுறையை காங்கிரஸ் கடைபிடிக்கல அப்படின்றது நம்மளோட குற்றச்சாட்டு. ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம், பயணம் பண்ணோம், சொல்லிட்டு நாங்க வெளியேறோம், அடுத்த ஆட்சியில் இடம்பெறதுக்கான காரணத்தை நம்ம சொல்லிட்டோம். இது ஏற்புடையது. இந்தியா கூட்டணி உருவாவதற்கு இங்க கிளைம் பண்றாங்க. ஆனா அணுகுமுறை தவறுங்கிறீங்க.
அணுகுமுறை தவறு தான். அதான் எங்க தலைவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தன்னுடைய அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்யணும்ன்றார்ல. பயணித்த மாநில கட்சிகளை ஹரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹரி, அதாவது காங்கிரஸ் மாநில கட்சிகளோடு கைகோர்க்கும் போது அந்த கட்சிகளை எப்படி வழிநடத்தணும் அப்படின்னு ஒரு அணுகுமுறை இருக்கு. எங்க தலைவர் வந்து காங்கிரஸ் வந்து குறைத்து மதிப்பிடல, காங்கிரஸ் வந்து மட்டம் தட்டி பேசல. அணுகுமுறையில் குறைபாடு இருக்கு, அணுகுமுறையை மாத்திக்கங்க அப்படிதான் அந்த கோரிக்கை. நாடு முழுக்க உங்களை பத்தி சொல்றாங்க. இதே சார் அவர் சொல்றதுல இருந்து ஒரு பாடம் இருக்குல்ல சார். திருமாவளவனோ சகோதரர் பாவலனோ காங்கிரஸ் விமர்சிக்க உரிமை உண்டு. ஆனா மக்களுக்கு அது என்னன்னு தெரியும். கூடுதல் சீட்டு கேட்டது நாங்களும் கேட்டோம், அவங்களும் கேட்டாங்க. நான் எங்களையும் தாவேக்காவுக்கு அழைச்சாங்க, அவங்களையும் அழைச்சாங்க. அதனால நான் வந்து எந்த குறையும் அவங்க மேல சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து கிழக்கு, அதாவது மேற்கே சூரியன் உதிக்கலைன்னா காங்கிரஸ் தான் காரணம்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஊடக பேச்சாளர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா அதையும் நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் சார். இந்தியா கூட்டணியிலே எல்லாரும் பேசுறாங்க. ஊடக பேச்சாளர்களுக்கு வேலை இல்லை. எங்களுக்கு பெரிய கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக, யூபியில் அகிலேஷ், பீகார்ல வந்து தேஜஸ்வி. இங்கே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரல, 59 இடங்கள் தான் எடுக்காங்க. 180 இடம் எடுத்திருக்கணும், எடுக்கலைன்னா அந்த 28 இடத்துல இந்த காங்கிரஸ்க்கு ஒரு காரணமா? அதே மாதிரி யூபியிலையும் அகிலேஷ் தான் காரணமா? அப்ப மேற்கே வந்து சூரிய உதிக்கலைன்னா காங்கிரஸ் தான் காரணமா? எங்களுக்கு மூத்த கட்சி யாது? தமிழ்நாட்டில் திமுக தான். அதுதான் முதன்மை கட்சி. அதான் 170 இடங்கள்ல நின்றது. நாங்க நின்றது வெறும் 20, நின்றது வெறும் 8. அதனால இந்த காரணம் பூரா இதுன்னு சொன்னா அது ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும், அவ்வளவுதான். காலம் தான் இதுக்கு செஞ்ச பதில் சொல்லணுமே ஒழிய நாம சொல்ல முடியாது. ஆனா விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவனோ எங்களை விமர்சிக்க உரிமை. தமிழ்நாட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்ததா? இதை சொல்லுங்க பாப்போம். குட் क्वेश्चन. ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஒற்றுமையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் ஒற்றுமையாக தேர்தலை சந்தித்ததாக வரலாம் மட்டும் சொல்லுங்க. இந்தியா கூட்டணி ஆரம்பிச்ச அப்புறம் அப்ப ஏன் எங்க பிரச்சனை? திரு டாக்டர் சஃபி சொன்ன ஒரு பாயிண்ட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எங்க இந்தியா கூட்டணிங்கிற அந்த காம்பரண்ட் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சாங்கிறது. இட் இஸ் an excellent question. இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இல்லைங்கிறத நம்ம பார்க்கின்றோம். தமிழ்நாட்டிலும் நவகிரகம் மாதிரி ஒரு திசையை பார்த்துட்டு நிற்கிறாங்க, உள்ளே விமர்சிச்சுக்கிறாங்க. பட் இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் ஒன்னா கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்க முடியாத கட்சிகள் டெல்லியில கூடி சமோசா சாப்பிட்டு, டீ சாப்பிட்டு, பேசி, ஸ்பீச் கொடுத்து பாஜக வீழ்த்திடுவாங்களா? இல்ல பார்லிமெண்ட்ல செயல்பட்டு மட்டும் வீழ்த்திடுவாங்களா? இல்ல, இந்த ஐடியாலஜி ஆஃப் இந்தியா அலையன்ஸே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பிளாட்ஃபார்ம் தான். இது எந்த மாநில தேர்தலுக்கான பிளாட்ஃபார்முமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம பேசிக்கலா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அதனால வந்து காங்கிரஸ் அந்த மாநில கட்சிகளோட சேர்ந்து ஆளும் கட்சியினோட கூட்டணியில இருக்காங்களா இல்லையாங்கிற கேள்வி வந்து தேவையற்ற கேள்வியா தான் நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் நினைக்கிறேன். ஒரு கூட்டணியுடைய தாற்பயமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பலன் தரணும், பரஸ்பர பலன் இருக்கணும். அப்படி ஏன் கூட்டணி வைக்கிறாங்க? உங்க வாக்கு எனக்கு வரணும், என் வாக்கு உங்களுக்கு வரணும். அப்படி ஓட் டிரான்ஸ்பரே ஆகாததுக்கு என்ன அலையன்ஸ்? அது ஐடியாலஜி தனித்தனியா பேசிட்டு போலாமே. சேர்ந்து பேசுறதுனால என்ன சாதிச்சாங்க? இல்ல, இது வந்து திமுக 2024 39 சீட்டு ஜெயிச்சதுக்கு காங்கிரஸும் ஒரு காரணம் இல்லையா? அதனாலதான் சொன்னேன், இது மத்தியில நடக்கக்கூடிய எம்பி தேர்தலுக்கான பிளாட்ஃபார்ம் இது. அப்ப இது மாநில தேர்தலுக்கான பிளாட்ஃபார்மே இல்ல. எம்பி தேர்தல்ல கூட இந்தியா அலையன்ஸ் சொல்லிட்டு எதிர்த்து போட்டிடுறாங்களே, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ். என்ன பலன்? டிடிபியும் என்சிபியும் சேர்ந்து கலந்துட்டு இருக்காங்க, ஒன்னாதான் தேர்தலை சந்திக்க போறாங்களா? அவங்க ஐடியாலஜி என்னன்னா, அவங்களுடைய ஒத்து வருதோ ஒத்து வரலையோ அந்தந்த மாநிலத்துல தங்களுடைய எம்பிக்காக போட்டி போட்டு ஃபைனலா ஆஸ் அன் இந்தியா அலையன்ஸா எவ்வளவு எம்பிஸ் வராங்க அப்படிங்கறத வச்சு ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து எடுக்கிறதுக்காக இந்த இந்தியா அலையன்ஸ் உருவாக்கப்பட்டது. அதுல நிறைய நீங்க சொல்ற மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதை நம்ம பல நேரத்துல வந்து விமர்சிச்சிருக்கிறோம். ஆனா இப்ப வந்து திமுக வந்து ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட்ங்கிற மாதிரி இவ்வளவு நாளா தேசிய பாரதிய ஜனதா எதிர்ப்பு மைய தேசிய அரசியல் நீரோட்டத்துல இதுவரைக்கும் பிரதான ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருந்த திமுக இன்னைக்கு ஜஸ்ட் வந்து ஸ்பெக்டேட்டரா மாறி இருக்காங்க.
அப்போ இது வந்து அவங்களுடைய அவசரத்தினால, யாரோட இன்னைக்கு அவசரத்தினால? பாரதிய ஜனதா காங்கிரஸ்னுடைய அவசரத்தினாலையும் திமுகவுடைய அவசரத்தினாலையும் 2 பேருமே அவசரப்பட்டிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். எங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்ல தனியா சீட்டு போட்டு கொடுங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க போயிட்டனால நாங்க இப்ப கூட சஃபி சொன்னாரு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியில இது வந்து டிஎம்கேவும் சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் பங்கெடுக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில நாங்க பங்கெடுக்க மாட்டோம்னு. இப்ப இந்த இந்தியா கூட்டணியில வந்து ஒரு லிங்கிங் ஃபேக்டர் என்னன்னா காங்கிரஸா இருக்கு. அவங்க தான் வந்து ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டர் அக்ராஸ் ஆல் த பார்ட்டிஸ் அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்டா எப்படி இருக்க முடியும் இருக்கு. unified So அந்த factor? மாதிரி வை நாட் சார்? நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இல்லங்க, எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா ஸ்டேட்லயும் has rivalry with every state but party. it is the only party அதுதான் present பிரச்சனை from இப்போ. Kashmir to Kanyakumari. நான் கேக்குறேன், எந்த tell me one state where Congress is in a proper இது functionary. ஏதோ ஒரு ஸ்டேட் சொல்லுங்க, ஒரே ஒரு ஸ்டேட் வித் ப்ராப்பர் லீடர்ஷிப். எதை சொல்றீங்க? இல்ல, இப்ப காங்கிரஸ் இது வந்து ஜார்க்கண்ட், ஆ காஷ்மீர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஜார்க்கண்ட் காங்கிரஸ்ல? நின்றோம், வென்றோம். என்ன சொல்றீங்க காஷ்மீர்ல வென்றோம்னு? நீங்க தான் இல்ல, கதர்னீங்க. ஜம்முல பாஜக என்ன நீங்க வேலை பண்ணாங்கன்னு? செய்யறேன்னு உமர் அப்துல்லாவே புலம்பினார். ஆமா, இப்போ என்ன புதுசா சொல்றீங்க? சார் ஜெயிச்சோமா இல்லையா? இல்ல அது சார், தமிழ்நாட்டுல ஜெயிச்சீங்க. இல்ல 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 ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல உங்க ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுலே கம்மி அந்த அலையன்ஸ்ல. வேற கூட்டணி கேட்ட கேள்வி, கூட்டணியா நின்று வென்றோம். பீகார்ல வெல்லலைன்னா பீகார்ல உள்ள பெரிய கட்சி தான் காரணம். தமிழ்நாட்டில் வெல்லலைன்னா 170 இடங்கள் நின்ற திமுக தான் காரணம். 28 இடங்கள் நின்ற காங்கிரஸ் காரணம் இல்ல. பெரிய சீட் வாங்கினது காரணம்ங்கறாங்க இல்லையா? இல்ல அவரு இதே துலனே இல்ல நந்தகுமார் ஆல்சோ கமே. நந்தகுமார் சார், சாரி உங்ககிட்ட மன்னிக்கணும். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப வந்து காங்கிரஸ் அவசரப்பட்டுட்டாங்கிறதுனால திமுகவும் அவசரப்பட்டு அவங்களுடைய தேசிய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு உண்டான மேடையை வந்து இழந்திருக்காங்க. இப்ப இதுவரைக்கும் திமுகவினுடைய அரசியல் ஆன்டி பிஜேபியா இருந்தது, இப்ப ஆன்டி காங்கிரஸ் அரசியல் வந்துருச்சு. இப்ப அவங்களுக்கு திமுக இந்த அழைப்பை ஏற்று போய்க்கணும்ங்கறீங்களா? காங்கிரஸ் கட்டாயமா. ஏன்னா அப்ப நீங்க இதனால் வரைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அரசியல் பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல்ங்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க எப்படி திடீர்னு வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, இன்னைக்கு காங்கிரஸ் எங்க கிட்ட சொல்லாம போயிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க காங்கிரஸையும் எதிர்த்து காங்கிரஸோட கூட்டு சேராம பாஜகவை எதிர்ப்பவர்கள் இருக்கத்தானே செய்றாங்க. வெல்லவும் செஞ்சிருக்காங்க. ஜெயலலிதாவோ நவீன் பட்நாயக்கோ இப்படி நிறைய பேர் சொல்லலாமே. இல்ல, இவங்களுடைய நோக்கம் என்னன்னா பாரதிய ஜனதாவை ஒட்டுமொத்த பாரத தேசத்துல இருந்து ஆட்சியில இறக்கணுங்கிறதா, இல்ல தமிழ்நாட்டுல எம்பியை குறைச்சா போதுங்கிறது மட்டும். அதுக்கு இந்தியா அலையன்ஸே வேண்டியது இல்லையே. மாநில அளவுல மட்டும் நீங்க கூட்டணி போட்டு அதை ஜெயிச்சுக்கிட்டு போயிடலாமே. எதுக்காக வந்து இந்த இந்தியா அலையன்ஸ்? அதனாலதான் சொன்னேன், இந்தியா அலையன்ஸ்ங்கிறது என்னது? பட் அவங்க ஷூல யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு டெசர்ட் பண்ணி காங்கிரஸ் போயிருக்காங்க. பார்லிமெண்ட்லயே உங்க பக்கத்துல உட்கார மாட்டோம்னு சொல்றவங்க இந்தியா கூட்டணியில உட்காருவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்ல, அப்போ அதைத்தான் நான் கேள்வியே கேட்கிறேன். அப்ப நீங்க காங்கிரஸ் சொல்லாம போயிட்டாங்கிறதுக்காகவே இது நாள் வரைக்கும் நீங்க வச்சிருந்த ஆன்டி பிஜேபி வந்து பிளாங்க் போயிட்டு இன்னைக்கு ஆன்டி காங்கிரஸ் நீங்க வரீங்கன்னா இல்ல நந்தகுமார் சார் இப்படி கேட்பாருன்னு தெரியும் எனக்கு. ஏன்னா இதுல ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட டிஎம்கே இன்னும் அப்படியே வச்சிருக்குது, காங்கிரஸ் கிட்ட தான் இல்லைங்கிறதா பிரச்சனை. இப்போ ப்ராப்ளமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் காங்கிரஸ் கிட்ட இருக்கிறதாங்க கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க பிஜேபியை ஜெயிக்க வச்சுட்டு அங்க இருக்கிற மாநில கட்சிகளுக்கு தோக்கடிக்கிறாங்க. பிரச்சனை அங்கதான். இப்போ அப்போ காங்கிரஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் இப்ப எடுத்து சொல்லணுமே தவிர காங்கிரஸ் கூட சேர்ந்து ஆன்டி பிஜேபி விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமையில ப்ரூவ் பண்ண நிலைமையில டிஎம்கே இல்ல. டிஎம்கே கொள்கை என்னைக்குமே ஆன்டி பாசிசம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதுதான் முதல்ல சொன்னேன். இப்போ 25 கட்சிகளுக்கு புரிஞ்சது, திமுகவுக்கு புரியல. ஆனா அதுதானே சொன்னேன். அடுத்த கூட்டத்துல இல்ல அடுத்த கூட்டத்துக்கு புரியல. இதே சொல்லானே அடுத்த கூட்டத்துல எத்தனை கட்சிகளுக்கு புரியுதுன்னு பாருங்களேன். இப்ப நம்ம கூட்டணியில எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க? இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் எங்க இருக்கான்னு தெரியல. இல்ல திமுக கூட்டணியில எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க? இந்தியா கூட்டணி இருக்கும். திமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க? அங்க 10 பேர் கூட வர மாட்டாங்க. நீங்க கூட்டணி எவ்வளவு பேர் வருவாங்க? எங்க வருவாங்க? நீங்க உங்க கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு? நீங்க தொடர்ந்து கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள்
திமுகவை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள் யார்? எஸ்டிபி இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க, யார் நமக்கு உங்க மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியை கூட நீங்க சேர்த்துட்டீங்க. இருந்துட்டு தான் அதுல ஒரு துணை பொதுச் செயலாளர் நீங்க உங்கள மாதிரி துரோகம் செஞ்சுட்டு ஓட மாட்டாங்க. நான் முதல்ல சொன்ன லிஸ்ட் தர்றேன்னு நீங்க செஞ்சா- ஹரி ஒரு 2 நிமிஷத்துல லிஸ்ட் நீங்க தரேன். செஞ்சா துரோகம் 1947 ல இருந்து 52 வரை கிசான் மஸ்தூர் ஹரி பிரஜா கேட்டாரு. பார்ட்டி மேல ஹரி முதுகுல கேட்டாரு. குத்துனீங்க. நான் 1967 71 சம்யுக்தா விஜய் தளுக்கு நீங்க பிரச்சனை பண்ணீங்க. 77 79 ஜனதா கொஞ்சம் பார்ட்டி, fast forward பண்ணுங்க. 88 90 ஜனதா தள், 96 to 98 யுனைடெட் ஃப்ரண்ட், 89 to 99 ஏடிஎம்கே, 2004 to 2008 டிஎம்கே, 2008 to 2012 என்சிபி, காரணம் யாரு? 2013 to 18 திரிணாமுல் காங்கிரஸ், நீங்க எங்களோட 2017 to இருந்து 2020 ஜேஎம் ஆர்ஜேடி காரணம் எல்லாமே, யாரு? 2023 24ல இந்தியா கூட்டணிக்கு நீங்க நிறைய இடத்துல துரோகம் பண்ணீங்க. இப்ப 2026 லேட்டஸ்டா டிஎம்கே துரோகம் பண்ணீங்க. நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு தெரிஞ்சுமா கூட இவ்வளவு இருந்தீங்க? அவர் சொன்னார் இல்லையா, இவ்வளவு தெரிஞ்சா கூட இருந்தீங்க? அவர் சொன்னார் இல்லையா, திமுக பண்ணிருக்கு காங்கிரஸ் பண்ணது இல்லன்னு. நான் பட்டியலிட்டு இருக்கேன், இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். திரு இதயத்துல்லா, மிஸ்டர் நந்தகுமார், ஹரி, டாக்டர் நான் சுமன். தான் 1980 ஹரி, இப்ப என்னன்னா- 1980ல எங்களோட இருந்துட்டு பேசலாமா? நீங்க தான் ஓடுனீங்க. ஓகே, எங்களை சொல்ல இப்ப நீங்க மத்த இல்ல கட்சிகள் யார் அதிகமா ஓடி சொல்லிருக்கீங்க. போறான்னு மக்கள்கிட்ட விட்டுருவோம். எஸ், ஓகே, எஸ். இந்தியா முழுக்க நீங்க என்னலாம் பண்ணீங்கன்னு. ஹரி ஹரி இப்ப சஃபி வந்து ஒரு பெரிய டீடைல்டு பட்டியல் படிச்சார். இதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிகழ்ந்த நிகழ்வுகளா இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளா? இல்லண்ணே, மே 4ஆம் அந்த தேதிக்கு நிகழ்வுகள் மே நடந்ததுக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் முன்னாடி மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கன்னா தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு தந்தை ஆகணும். அவரு காங்கிரஸ் பேச அப்பவே பேசிட்டே போயிருக்காங்க. இருந்தாருன்னா நம்ம எப்படி online அப்பவே ல நாங்க பேசுறதுன்னு சொல்லியிருப்போம். தெரியல. Okay. அப்போ காங்கிரஸ் போகாதனால இப்ப சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல அப்போ தனக்கு வந்தாதான் தலைவலியும் காய்ச்சலும் தெரியுங்கிற அது மாதிரி உங்களுக்கு- மத்த கட்சிக்கெல்லாம் காங்கிரஸ் துரோகம் இல்ல, இல்ல, அது பண்ணிருச்சுன்னும் இப்போ போது, நீங்க சொல்றீங்க, அப்படி அந்த கிடையாது. துரோகம் வந்து தனக்கு நடந்துற வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தனக்கு நடக்கிற வரை இல்லன்னா என் மாநிலத்தில் நடக்கிற வரை, அதாவது கூட்டணின்னு வச்சுட்டு கூட்டணி பேச்ச மதிக்காம ஜெயிச்ச பிறகு ஒரு ராஜ்யசபா எம்பியும் 1.5 மாசம் முன்னாடி வாங்கிட்டு அதுக்கு பிறகு அங்க ஓடி போய் இன்னொரு ராஜ்யசபா வாங்குற அந்த புத்தி இருக்குல்ல, அததான் சொல்றோம். இல்ல அப்போ அது அல்ல, இது ஒரே வந்து விஷயம். நமக்கு நாங்க வந்து ஒரு உங்களுக்கு இடர்பாடு 18 வந்துச்சுங்கிறப்போ ஹரி இப்போ இவங்க வந்து காங்கிரஸ் சொல்லாம போயிருச்சுன்னு சொல்றதே வந்து அது ஒரு பெரிய மனப்பான்மை. இதைத்தான் இன்னைக்கு சண்முகம் அவர்களும் புதுக்கோட்டையில பேசும்போது தெளிவா சொல்றாரு. இப்ப எஸ்பிஐ கூட்டணி திமுக கூட்டணிங்கிறதே ஒண்ணு கிடையாதுங்கிறார். இப்ப என்னன்னா இவங்க இதனால் வரைக்கும் இல்ல எங்க கிட்ட கூட்டணி கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டு போனாங்க, எங்க பர்மிஷன் வாங்கிட்டு போய் தான் அவங்களுக்கு தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்க கிட்ட திமுகவுடைய பெரியண்ணன் மனப்பான்மை திமுகவுடைய இங்க தமிழ்நாட்டில் 2026ல மாநில தேர்தலை சந்தித்தது திமுக தலைமையிலான கூட்டணி தான். திமுக தலைமையிலான கூட்டணி தான் இது. அதுல தேசிய அளவுல இந்தியா கூட்டணியில் பங்கு பெறலாம், பங்கு பெற்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க மாற்றத்துக்கு ஒண்ணுமே இல்லை நந்தகுமார். ஓகே, ஓகே, allow the others to speak. இல்ல இப்ப நம்ம கேக்குறது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய உரிமை இருக்கு. இப்ப நீங்க வந்து 2003ல வந்து பாரதிய ஜனதா விட்டுட்டு வந்து காங்கிரஸ் கூட சேரும் போது பாரதிய ஜனதா ஒத்திசைவி வாங்கிட்டு வந்து தான் காங்கிரஸ் போய் சேர்ந்தீங்களா? இப்ப இது வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தல் பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்காரு? ஸ்டேட்ல உள்ளத பத்தி பேசிட்டு இருக்கேன் நானு. அவர் பாரதிய ஜனதா சொல்லிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு நியாயம், சென்ட்ரலுக்கு ஒரு நியாயம். அதுல வந்து ஆட்சியில பங்கு வைக்கணும். திமுகக்கு வந்து ஸ்டேட்னா ஒரு ஸ்டாண்டர்ட், சென்ட்ரல்னா ஒரு ஸ்டாண்டர்டா, டபுள் ஸ்டாண்டர்டா? அப்ப காங்கிரஸ் அதே மாதிரியா? காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டர்டா? காங்கிரஸும் அரசியல் அதான் சார். அப்ப நீங்க சொல்றனாலதான் நம்ம இத கேட்க வேண்டியது இருக்கு. டாக்டர் ரெண்டு தரப்புக்கும் டாக்டர் சுமந்த், ரெண்டு தரப்புக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி ஒருத்தரை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா 2-3 வருஷம் கழிச்சு திருப்பியும் என்ன நடக்கும்னு தெரியாது. திமுக தனியா நின்று ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா பாஜக காங்கிரஸ் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இப்போ அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையே. காங்கிரஸ்க்கு ஆதரிக்கிறதா பெரிய விஷயம். இப்போ ஏதோ இல்ல
இல்ல ஹரி, இப்ப பாருங்க, சுமதி ராமனும் நந்தகுமார் குற்றச்சாட்டு பாஜகவை முட்டு கொடுத்து ஆதரித்த 2 பேரும் இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. குற்றச்சாட்டு Okay. நம்மளுடைய குற்றச்சாட்டு இப்ப ஒரு நிமிஷம். திமுக ஆன்டி காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறது மூலியமா பாரதிய ஜனதாக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இருக்குங்கிறதா நம்ம ஒரு குற்றச்சாட்டு. சிக்னல் இல்ல ஆமா, சார். அது சந்தேகமே கிடையாது. சிக்னல் எல்லாம் ஹரி, கொடுத்திருந்தோம்னா ஒரு ஹரி, மாசம் முன்னாடி கொடுத்திருப்பாங்க. ஒரு இது சிக்னலும் signal கிடையாது. to டாக்டர் BJP. ஹரி, நீங்க எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட் நிமிஷம். பிஜேபிக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்கீங்க. we are ready to align அப்படின்ட்டு. பாஜகவினுடைய ஹைகமாண்டுக்கும் திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் சுமூகமாக உறவு இருந்ததுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது யாருமே வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா இல்ல. காங்கிரஸ் 5 ஆண்டு காலம் அந்த அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொண்டது மத்திய அரசு. இல்லையே. ஒரு ஏஜென்சி மூலமா எந்த சிக்கலும் ஏற்படுத்தவில்லை. ஒரு பிரச்சனை கொடுக்கல சார். ப்ராசிக்யூஷன் ரெய்டு வந்தது, ஃபண்ட்ஸ் கொடுக்கல, எதுவுமே பண்ணல சார் தமிழ்நாட்டுக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். எப்படி இப்படி சொல்ல முடியும் உங்களால? நம்ம இதே டிபேட்ல பேசிட்டோமே. அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க போனாரு? ஹேமந்த் சோரன் எங்க போனாரு? மம்தா பானர்ஜியோட 3 மினிஸ்டர்ஸ் எங்க போனாங்க? எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டது தேவையான அந்த அரசுகளுக்கு கிடைக்கல. ஓகே ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற கேசஸ் ஒரு இன்ச் நகர்ந்துதா? 5 வருஷத்துல ஒரு இன்ச் தேவையான ஏன் நகர்ல? இல்லங்க, அப்பீல் டிஸ்மிஸ் ஆகணும் இல்ல? ஏங்க, மக்களை முட்டாள்களாக நினைக்காதீங்க. நேற்று கூட ஒரு ஸ்பீச் உங்க முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசினார். அவ்வளவு கொச்சைப்படுத்தி மக்களையும் தாவேகாவையும் கொச்சைப்படுத்தி பேசினார். என்ன பேசினாரு? தாமோ அன்பரசனுடைய ஸ்பீச் நீங்க பாக்கலையா? என்ன பேசினாரு? நான் அந்த வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது. நீங்க போய் பாருங்க. அந்த வீடியோ வைரலா போய் சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவரு பேசுறது விடவா அல்லு சில்லுங்கிறாரு. நான் என்ன கவர்ச்சி நடிகையாங்கிறாரு. அவரு பேச விடுவாங்க, பேசிடுவாங்க. சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்து இருக்காரு. அவரு பேச மாட்டேங்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் பேசும்போது பேசிட்டு இருக்கீங்க. உங்களை என்னன்னு சொல்றது? நானு முன்னாள் அமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சரோட டெக்கோரம் என்ன பேசுறீங்க? சீஃப் மினிஸ்டர் பேசுறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சரி, ஒரு நிமிஷம். இதுதான் இப்ப பிரிவிலேஜ். நீங்க கொடுத்த பிரிவிலேஜ் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டுல. கட்டாயம் அது ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. அவங்களுக்கு யார் சொன்னது? உங்க தலைவர் சொன்னாரு. நான் சொல்லல. உங்க தலைவர் சொன்னாரு. 6 மாசம் பேசலாம். 6 மாசம் 3 வாரம் கழிச்சு இந்த அரசாங்கம் இருக்குமா? 2 வாரம் இருக்குமா? 3 மாசம் இருக்குமா தெரியாதுங்கிறாரு. 3 மாசம் டைம் எப்படி கொடுப்பீங்க? எப்படிங்க கொடுப்பீங்க? விஜய் டைம் தராருங்க. டிக்கெட் பண்றீங்க இல்லங்க. விஜய் டைம் தராரு எங்களுக்கு. நாங்க தரல. 3 மாசத்துக்கு நீங்க தானே சொன்னீங்க. உங்க தலைவர் தானே சொன்னாரு 3 மாசம் நீடிக்குமான்னு சந்தேகம். ஏங்க ஒண்ணு இல்ல ஹரி, ஒண்ணு சொல்றாரு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஊர்ல சார் ஒரே நிமிஷம் சும்மா சார் ஒரே நிமிஷம். ஒரு ஊர்ல ஒரு பாலியல் சீண்டல் ஒன்று நடக்குது. தாவேகாவுடைய உறுப்பினர்கள் கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த தாவேகா உறுப்பினர்களை கொண்டு போய் தாவேகா எம்எல்ஏ வந்து அவருடைய அடைக்கலம் வச்சிருக்காரு. அந்த பாலியல் சீண்டலுக்கு வந்த பெண்மணி நேரடியாக சொல்றாங்க, இந்த எம்எல்ஏ தான் பண்ணாரு, இவங்க தான் பண்ணாங்கன்னு. ஆனா அந்த எம்எல்ஏ மேலையும் அந்த உறுப்பினர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அந்த பெண்ணை நீக்கிருக்காங்க கட்சியில இருந்து. இந்த நிலைமை இருக்கும்போது இத பேசாம இருக்க சொல்றீங்களா? தமிழ்நாட்டு இந்த மாதிரி வச்சிருக்கோமா? அண்ணா யூனிவர்சிட்டி என்னாச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏங்க அவரு 3 மாசத்துல என்ன செய்வீங்க? 3 மாசம் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். அதுவாவே தானே நடக்கும். நீங்க மூவ் பண்ணாம நடக்காது. நாங்க எங்க மூவ் பண்ண போறோம்? எப்படி மக்கள் அதாவது பாருங்க அரசு அமைஞ்சிருக்கு. நான் சொல்றேன் பெரும்பான்மையே ஃப்ளோர்ல நிறுத்திருக்காங்க. 3 மாசத்துல என்ன ஆகும்? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. மக்கள் மிக மிக தெளிவா இருக்கிறார்கள். என்ன தவறு நடந்தது, இப்ப என்ன அவங்க அனுப்பி தெளிவா இருக்கிறாங்க. இதுல திமுக உடைய ஸ்டாண்ட் எதுவுமே கிடையாது. மக்களுடைய இதை நாங்க பிரதிபலிக்கிறோம். சார் 3 மாசம் டைம் கொடுத்திருக்காரு. என்ன அது எப்படி பாக்குறீங்க? யாரு 3 மாசம் டைம் கொடுத்திருந்தா? திமுக தாவேகா ஆட்சிக்கு. அது சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில தகவல் சொல்லிடுறேன். இந்த இந்தியா கூட்டணி வந்து வலிமை பெற வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட நிலைப்பாடு. அந்த அக்கறையிலிருந்து தான் எங்கள் தலைவர் வந்து இந்த கருத்தை வந்து ஒரு சுய விமர்சனமாக வந்து அந்த கூட்டத்தில் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து எங்கள் தலைவர் சந்திக்கிறப்பெல்லாம், இது பல ஆண்டுகளுக்கு முன்பே
பாஜகவை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்திய அளவில் வந்து ஒரு கூட்டணி உருவாக்கணும். அந்த முயற்சி வந்து திமுக முன்னெடுத்தா அது வெற்றி அமைன்னு சொல்லிட்டு பல முறை வந்து திமுக தலைமையிட வந்து வலியுறுத்தியிருக்காரு. அதே போன்று டெல்லி போறப்பெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பார்த்து தேசிய அளவில் ஒரு அணியை கட்டமைங்க காங்கிரஸ் தலைமையில சொல்லி அவங்ககிட்ட வந்து பேசினாரு. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கும் போது கோரிக்கை வச்சிருக்காரு. குறிப்பா வந்து கர்நாடகாவில் பெங்களூர்ல வந்து குண்டூராவுன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் எம்பி, அவரை சந்திக்கும் போது நாங்களாம் கூட போயிருக்கேன். அவற்றெல்லாம் வலியுறுத்தி இருக்கோம், இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்லாம் வலியுறுத்தி அப்படி வந்த ஒரு விளைச்சல் தான் வந்து இந்தியா கூட்டணி. இப்போ இந்தியா கூட்டணி வந்து இன்னும் வலிமை பெறணும் அப்படின்றதான் எங்க நிலைப்பாடு. ஆனால் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியுடைய அணுகுமுறையால வந்து பல மாநிலங்களில் தோல்வி இருக்குது. தேசிய அளவில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு சுய விமர்சனமாக தான் இதை வச்சிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திமுக வந்து மூன்று மாத காலம் வந்து கெடு விதிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து தாவேக்காக்கு வந்து ஒரு கெடுவை கொடுத்திருக்காங்க. ஆனால் தாவேக்கா ஒரு அரிய வாய்ப்பாய் கிடைத்த இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவங்க இன்னும் வந்து மேலும் வந்து நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. இன்றைக்கு பல்வேறு துறைகளில் வந்து நேரடியாக வந்து ஆய்வு நடத்தி ஏற்கனவே விடப்பட்ட சில முறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்கள் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு சொல்றோம். சில இதெல்லாம் இன்னைக்கு டெண்டர்லாம் வந்து பொதுப்பணித்துறையில் வந்து ரத்து பண்றோம்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு டெலிகேட் பொசிஷன்ல இருக்கீங்களோ, திமுகவையும் பேலன்ஸ் பண்றீங்க, தாவேக்காவையும் பேலன்ஸ் பண்றீங்க. இது லாங் டைம்ல சஸ்டைனபிள் நினைக்கிறீங்களா? இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புல இருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஒரு மாற்று வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு கண்டிப்பா தேவை. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன். தாவேக்கா ஆட்சி 5 ஆண்டுகள் வந்து தொடரணும் அப்படின்றதான் எங்களோட நிலைப்பாடு. நாங்க வந்து அது வேற. ஆனால் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க, கேளுங்க. ஒரே ஒரு கேள்வி. அதாவது 37,000 கோடி ரூபாய் உள்ள முதலீடு ஆந்திராவை நோக்கி போயிருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமைச்சர் தமிழ்நாட்டு அமைச்சருக்கு அவருடைய போட்ட ரீல்ஸுக்கு வாழ்த்து சொல்கிறார். ஆனா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 கோடி வெளியே போயிருக்கு. ஒரே ஒரு 27,000 கோடி அந்த இதுல வந்து ஷிப்மெண்ட் இதுல வந்து கிட்டத்தட்ட 55,000 வேலை வாய்ப்பு வரி போயிருக்கு. இதை பற்றி உங்க ஸ்டாண்ட் மட்டும் சொல்லுங்க. இல்ல சார் இப்ப ஒரு இன்வெஸ்டர் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வெளியில போய் நீங்க 3 மாசம் 4 மாசம் கேளுங்க. கரண்ட் இல்ல, லா அண்ட் ஆர்டர் 20 நாள் இல்லையா? 20 நாள் எல்லாம் போச்சு. ஆமா, எல்லாமே 20 நாள்ல எனக்கு கேள்வி வச்சிருக்கீங்க, பதில் நான் சொல்றேன். ஓகே யாரு அவர் எனக்கு கேள்வி வச்சு நான் பதில் சொல்றேன். பாவலன் சார் கோயின் சொல்லுங்க. சார் தமிழ்நாட்டுல அனைத்து துறைகளிலுமே டெண்டர் விடுறாங்க. அது அதிமுக திமுக எந்த ஆட்சியும் டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டரை எடுக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா? வட இந்திய முதலாளிகள் எடுக்கலையா? மார்வாடிகள் எடுக்கலையா? குஜராத்துக்காரங்க வந்து எடுக்கலையா? ராஜஸ்தான்காரங்க வந்து எடுக்கலையா? அப்ப ஒரு டெண்டர் விடும்போது இந்தியாவுக்கு பல பகுதியில் வந்து டெண்டர் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வரணும் அப்படின்றது நமக்கு நிலைப்பாடு, மாற்று கருத்தே இல்ல. இன்றைக்கு வந்து வேற மாநிலங்களை வந்து அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதையும் பரிசீலிப்போம். ஏற்கனவே அது புதுசா இல்ல, ஏற்கனவே தமிழ்நாட்டுல MOU பண்ணி அமைச்சர் டிஆர் ராஜா முதல்வர் இதுல வந்து டர்ன் அவுட் ஆகி அதுக்குண்டான இறுதி கருத்துக்களை கேட்க வேண்டிய அத திரும்ப ஆந்திரா போறத நான் கேக்குறேன். இறுதி கருத்துக்களை கேட்க வேண்டிய அப்ப இத பத்தி விஜயும் பேசல, கூட்டணி நீங்களும் பேசல, காங்கிரஸும் பேசலையே. நந்தகுமார் சார் ஃபர்ஸ்ட், சுமந்த் நெக்ஸ்ட், பாவலன் சார் நெக்ஸ்ட், திரு இதயத்துல்லா will have the last word. அதுக்கு முன்னாடி நீங்க நந்தகுமார். yes, I think you have to go. சொல்லுங்க. இல்ல இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து 3 மாசம் கலைஞர்கள 3 மாசம் கெடு கொடுக்கறாங்கிறது எந்த அடிப்படையில சார்? யாரு வந்து யாருக்கு கெடு கொடுக்கிறது? திமுக எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு வந்து இன்னைக்கு கெடு கொடுக்குது? இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 59 எம்எல்ஏக்கள். எப்படி வந்து நீங்க 3 மாசம் நீங்க டைம் கொடுக்குறீங்க? எந்த கால்குலேஷன்ல சார் நீங்க ஆட்சியை கலைக்க முடியும்? ஆட்சி நடத்துற லட்சணம் சார் அது. ஆட்சி நடத்துற லட்சணம் உங்களுக்கு நல்லா இருக்கலாம், மக்களுக்கு நல்லா இல்ல. நந்தகுமார் இதுல சந்தோஷமா இருக்கலாம். நந்தகுமாருக்கு திமுக இல்லாம இருக்கிற ஆட்சி மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு அப்படி கூட சொல்ல முடியாதுல. நந்தகுமாரோட மனநிலை தமிழ்நாட்டு மனநிலை கிடையாதுல. தமிழ்நாட்டு மனநிலை வேற இல்ல. நந்தகுமாருக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் நல்லா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு தான் நல்லா இருக்கு. வரிக்கு வரி பேச விடாதீங்க சார். அரே நீங்க எங்க 5 பேர் கூப்பிட்டதுக்கு சஃபியா மட்டும் 1 நீங்க 5 மணி நேரம் இன்டர்வியூ பண்ணிருக்கலாம். அரே நம்ம ஃப்ரெண்ட் யாரோட இதயத்துல்லா சார் நீங்களும் பேசுங்க வரிக்கு வரி.
காங்கிரஸ் டிவியா மாத்திடலாம் நம்ம. என்ன இது? இல்ல, நான் பேசுறேன். எந்த அளவுக்கு நான் வந்து பேசுறேன். இந்த அவர் பதட்டத்துல தொடர்ந்து இருக்காங்க, பேசியிருக்காரு. தோல்வியில நீங்க தான் சார் பதறி பதறி போய் சத்தம் புலம்புறீங்க. போடுறீங்க. சொல்றது பேசுங்க இது சார். ரொம்ப மாட்டீங்க இல்லையா? இல்ல பேசுங்க சார். இல்ல நான் அவர் இதயத்துல்லா அப்ப சொல்றதே எந்த அடிப்படையில நம்ம கேக்குறது என்ன கேள்வி? என்ன அரித்தமெட்டிக் உங்ககிட்ட இருக்குது இந்த ஆட்சியை கவுத்துறதுக்கு? வாட் இஸ் அரித்தமெட்டிக் பிஹைண்ட் தட் வேர்ட் டயலாக்? ஓகே. அத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த அரித்மெட்டிக் உங்கள்ட்ட நாங்க ஏன் சொல்லணும்? 59 எம்எல்ஏ மேல உங்களுக்கு கிடையாது சார். யாரையும் வச்சு கவுப்பீங்க, வேற என்ன செய்வீங்க? அதெல்லாம் அது பழசு. புரியல. அழித்து இவரு தான் விடப்பட்டிருக்காங்க. கேட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுக தலைமையில கூட்டணியே இல்லைன்னு சண்முகம் சொல்லிட்டு போயிருக்காரு சார். எல்லா கட்சியும் நீங்க இதே மாதிரி பெரிய அண்ணன் மனப்பான்மையில பேசி பேசி இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சவங்க கூட இன்னைக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ஐயோ, சொன்னது? தெரியாத்தனமா உங்ககிட்ட யார் சொன்னது? இததான் தனியா சொன்னேன். நின்னு ஜெயிச்சா இல்ல, பரவாயில்ல. திமுக மக்கள் கட்சி சொல்லலையா? தீர்மானம் திமுக பண்ணலையா? இல்லாத ஆட்சி நந்தகுமாருக்கு மகிழ்ச்சியை தரலாம். நந்தகுமாருக்கு மகிழ்ச்சியை தரலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தராது. கட்சி தலைவர் அவங்க சொல்றாங்க சார், உங்க மனநிலை தமிழ்நாட்டு மனநிலை கிடையாது. நான் போட்டி போடுவேன்னு. ஓகே, நேரத்தை அப்போ பயிரணும். இதிலிருந்தே- அதனால டாக்டர் சுமந்த் நெக்ஸ்ட். சரி, இதுல இருந்தே சார், எந்த அளவுக்கு எனக்கு- திமுக கண்ணை மூடிட்டு பூனை கண்ணை மூடிட்டா மொத்த இல்ல. உலகமே இருட்டு போச்சுங்கிறதுல திமுக இருக்கிறது இதுக்கே சான்று. ஓகே. அது நீங்க வச்சு இல்ல ஹரி ரெண்டு விஷயம். ஒண்ணு நீங்க கேட்டீங்க இல்லையா, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இந்த பிரசன்ட் நிலைப்பாடு தர்ம சங்கடமா இப்படி இல்லாம அப்படி இல்லாம இது சஸ்டைனபிள் ஆலாம் 100% சஸ்டைனபிள். ஏன்னா என்னைக்கு வேணாலும் அவங்க திரும்பி வந்தா திமுக அவங்களை ஏத்துப்பாங்க. 2 வார்த்தை சமூக நீதி, மதசார்பற்ற கொள்கை, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டாங்க எங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க. ஏன்னா திமுகவால ஜெயிக்க முடியாது, தனியா நின்று ஜெயிக்க முடியாது. அதனால they will definitely take them back. காங்கிரஸ் கட்சி வந்தாலும் சேர்த்துக் கொள்வார்கள். பாவலன் சார், அதனாலதான் ஒரு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்டுல இருக்கிறீங்களா? இந்த கட்சிகள் எல்லாம் they are having their cake and eating it also. எங்க தலைவர் நிச்சயமா ஹரி, எங்க தலைவர் வந்து தெளிவா சொல்லிட்டாருங்க. கோயம்புத்தூர்ல வச்சு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. அதாவது வந்து இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு எங்க ஆதரவு வந்து தொடரும்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு சொன்ன ஒரு உள்ளாட்சி தேர்தல் கூட்டணின்னு சொல்லலையே, நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணின்னு சொல்லலையே. யாரு நீங்க சொல்லலையே. காங்கிரஸ் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் படிச்சு சொல்லுங்க. ஆட்சியில இருங்க, இன்றைக்கு மாநில அரசுல ஆட்சியில பங்கெடுத்துட்டோம். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும் சொல்லிட்டோம். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அங்க அப்ப என்ன தேவையோ அதை நாங்க முன்னெடுப்போம். எங்க கட்சி பதில் வந்தாச்சு. தலைவர் ஆமாங்க, எங்க பதில் எடுக்கிற முடிவுங்க, எங்க கட்சி எடுக்கிற முடிவு. நானா சொல்ல முடியாது. அந்த டைம்ல எது தேவையோ அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணியில ஹரி ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே பாயிண்ட். இந்தியா கூட்டணி எங்க தலைவர் வச்ச கோரிக்கை என்ன? எதிர்கட்சியா இருந்து இந்த இளைஞர்களோட ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கி நாடு முழுவதும் போராட்டத்தை முன்னெடுக்க சொல்லிருக்காரு. இன்னைக்கு பாருங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வந்துகிட்டு எவ்வளவு பப்ளிசிட்டி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்தியா கூட்டணி ஒண்ணு இருக்கு, அணி வந்து இங்க உருவாவதற்கு ஒரு ஸ்பேஸ் இந்தியா கூட்டணி கொடுத்துருச்சு. ஓகே, நம்ம இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லக்கூடிய செய்தியை கூட்டணியா ஓகே நம்ம பேசுவோம். நீங்க எழுப்புற கேள்வி இருக்கு. சஃபி சார், இறுதி கருத்து இதயத்துல தான் கடைசி கருத்து. ஏன்னா இன்னைக்கு இது காங்கிரஸ் டீம். ஆமாம், இப்போ என்னன்னா மீண்டும் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த 3 மாதம் கெடு என்பது தாவேக்கா ஆட்சிக்கு கிடையாது. தெளிவாக சொல்லிடுறேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மக்கள் புரட்சி தமிழ்நாட்டு நிறைய நடந்திருக்கு. அது மெரினாவும் சாட்சி. நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்கள் இப்போ கொந்தளிச்சு போயிருக்காங்கிறது தமிழ்நாடே தெரியுது. 2வது விஷயம், 20 நாள்ல கொந்தளிக்கிறாங்களா? 10 நாளே வந்துருச்சுங்க. ஏன்னா 3-4 மாசத்துல நடந்தது. அது பத்தி நந்தகுமாரும் சுமன் ஸ்ரீராமன் பேச மாட்டாங்க. சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் வந்து மீண்டும் சொல்றாரு, திமுக தனிச்சு நின்று ஜெயிக்காது, அதனால இவங்களா வந்துருவாங்க திரும்பன்னு. அந்த நீங்க இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? எப்படி சொல்றாரோ அந்த அரித்மெட்டிக் எப்படி அவருக்கு தெரியுதோ அந்த அரித்மெட்டிக் தான் நந்தகுமார் கேட்டது. 3வது ஒண்ணே சொல்லிடுறேன். பாவலன் அண்ணன் ஒரு கரெக்டான பாயிண்ட தொட்டாரு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணி எப்படி இருக்க போகிறது என்பதை ஆகஸ்ட் மாதம் இதயத்துல்லா அண்ணாவும் ராகுல் காந்தியும் பார்ப்பார்கள். அச்சோ, இதயத்துல்லா சார்
காங்கிரஸ் இல்லாத இந்தியா ஒரே ஒரு கூட்டணியாமே கருத்து. ஒரு அதாவது coup. ஒரு காங்கிரஸ் இடத்துல யாரோ உட்கார்ந்து பாருங்க, காக்ரோச் ஜனதா அது பார்ட்டி. அவங்களுக்கே தெரியாது. பூனை இதே சொல்ல கண்ணை மூடிக்கொண்டால் உலக இருண்டுன்னு ராகுல் காந்தி சொல்றாங்க. தான் மூடி இருக்காரு கண்ணை. நியாயம் இல்ல. முடியாதவர்கள் அவர் வெளிநடப்பு செஞ்சிருவார். அது முடியாதவர்கள் இன்றைக்கு அதாவது கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவர்கள் வானத்தை கீறி வைகுண்டம் காண்பேன்னு சொன்னாங்களாம். 25 கட்சிக்கு Only 3 days. காங்கிரஸ் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குதுன்னு திமுகவுக்கு புரியலைன்னு சொன்னா அது வேற விஷயம். 100 சீட்டு பார்லிமெண்ட்ல நாங்க இருக்கோம், நாடாளுமன்றத்துல. அது காரணம் என்னன்னு இந்தியாவுக்கே தெரியும். ஆட்சியில இருக்கும் கூட்டணியோட இது எல்லாருக்கும் தெரியும். அதை தெரிஞ்ச யாரும் தெரியும். 25 காரணம் கட்சிகள் யாரும் தெரியும். இந்தியா கூட்டணியில எங்களோட சேர்ந்து இருக்கு. இது இந்த பதட்டம் ஏன் வருதுன்னா சிவன் சி ராமன் சொன்ன மாதிரி நான் இனிமே இவங்க தனிமையில விடப்பட்டிருக்காங்க, இவங்க ஜெயிக்க முடியாது, அதனாலதான் கோபம். இதுக்கு காரணம் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. Okay. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க Right. ஒரே ஒரு நபிமொழி சொல்றேன், பகைவனை அதிகமாக பகைக்காதீர்கள், Right. அவன் ஒரு கால் உங்களோட நண்பன் ஆவான். நண்பனை அதிகமாக விரோதிக்கார்கள், அவன் உங்களுக்கு நிச்சயமாக பகைவனாக அதுதான் நடந்தது. அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்ல, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நேரம் இல்ல. வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். இது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை. ஓகே, நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர உறவும் இல்லைன்னு. நன்றி. பாராட்டிட்டோம். பாவலன் சார், டைம் இல்ல, Thank you. ஆல்ரெடி எக்ஸீடட் டைம். ரொம்ப சுருக்கமா 10 வினாடிகள். பாவலன் சார் நீங்க கை தூக்குங்க, ரொம்ப சுருக்கமா. திமுக கெடு விதிப்பது சர்வாதிகாரம், சர்வாதிகாரம், ஜனநாயகத்திற்கு விரோதமானது. யாருமே 10 கெடு seconds விதிக்கலனே. யாருமே கெடு விதிக்கல. நன்றி. அவங்கள வந்து மடை மாட்டுறாங்க. நன்றி. இந்த விவாதம் ஒரு 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 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்துருந்தா ஏதோ ஒரு வித்தியாசமான கனவு மாதிரி தோணும். யார் நண்பர்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் எதிரெதிர் நிலை எடுத்து சண்டை போடுவதும், தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. பகையும் நட்போ அரசியல நிரந்தரமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த விவாதமும் இன்று நடந்த இந்தியா கூட்டணி கூட்டமே சான்று. அடுத்து என்ன நடக்க போகுது, இந்தியா கூட்டணி தொடர போதா, இல்லை ஆகஸ்ட்ல இவர் சொல்வது போல ஏதாவது கூ செய்ய போறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.